ஆ ஆ பிம் 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 எங்கே வந்து நிற்கிறீர்கள்? பிடிக்குது. எங்கே? பிடிக்குது. பாய். அப்புள். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? அப்புள். ம் சரி அம்மாவோட அக்கா தம்பி அடுத்த அக்கா அக்காவா? வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு வந்து ஃபேமிலியோட வந்து தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த தோட்டம் எங்கே இருக்குன்னு சொன்னால் காட்டு மாத ஆலயத்திலிருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் இந்த தோட்டம் இருக்குது. குறிப்பாக வந்து வளமையாக நாம் காட்டுமாத ஆலயத்திலிருந்து போகிற இடத்துல வந்து தச்சமே இன்றைய பொழுதில் வந்து அந்த பகுதி வந்து பூட்டப்பட்டிருக்கிற காரணத்தால் அவர்களுக்குரிய மற்ற பக்கத்தால் இன்னும் ஒரு பக்கம் இருக்குது, அட்ரஸ் காட்டி இருந்தது. அந்த பக்கத்தால் நாங்கள் ஒரு பெரிய தேசம் என்ன பெரிய சதுர கிலோமீட்டர் அவை வந்து பிள்ளைகளோட வந்து நாங்கள் என்ன மாதிரி என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுது இடம் நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்க? கை இங்கே 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 பார்த்து சொல்லுங்க, என்ன சாப்பிட்றீங்க? அப்புள். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? அப்புள். நல்லா ருசியாக இருக்கோ? இனிக்குது? நல்லா இருக்குது. பெரும்பாலும் இந்த பழம் வந்து சாப்பிட்றதுக்கு நோமல் உட்கார்ந்து இன்னும் பழம் வந்து பெருசாக வரையில் இன்னொரு 15-20 நாள் தேவை பெருசாக வாரத்துக்கு. அப்போ அதை கவனத்தில் ஒழுங்காக யாராவது வீடியோ பார்த்தா இந்த காட்டுமாதா கோயில் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு வரேன்னா கொஞ்சம் இன்னொரு 15 நாள் கழித்து வந்தால் நல்ல மேன நல்ல. இன்னும் எத்தனை ஆப்பிள் பழம் சாப்பிடுவீங்கள்? ஒன்று காணுமே. நீங்கள் ஒன்று காணும். அப்போ அப்பாவும் சாப்பிட்டு பார்க்க போகிறோன்னு. சரி, அப்போ அப்பாவும் சாப்பிடுவோம் என்ன? ஓகே. அப்போ நல்ல ஒரு பழமாக சரி விஷயம் பழமையாக மரத்தோட வலித்து கடிச்சு சாப்பிட்றது. இந்த வருஷம் அப்படி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. இருந்தாலும் இதில் ஒரு பெரிய பாயம் ஒன்று இருக்குது. எல்லோரும் சொல்லுவீங்க வந்து அந்த கழிவு போட்டு சாப்பிடணும், கழிவு போட்டு இதெல்லாம் கழிவு சாப்பிட்ற அளவுக்கு வந்து இங்கே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து டைம் இல்லை. சரியா? அதனால் நல்ல ஒரு எல்லோரும் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணிக்காங்கன்னு சொன்னால் இது இல்லை சொல்கிறது கிருமிகள். இதுக்கு வந்து அந்த மரங்களுக்குரிய தொற்று இதுக்குரிய பெரிய கிருமிகள் இஞ்சி அடிக்கல அவியல். சரியா? நல்லா இருக்கு. மற்ற ஒரு தோட்டத்துக்கு போவோம், என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அதை விட்டுட்டு போவோமா எடுத்துகிட்டு போவோமோ? எடுத்துகிட்டு போவோமே. சரி, எடுத்துகிட்டு போவோமா? நாங்கள் வந்து முதலாவது வந்து கொஞ்சம் சிவப்பு கலராக இருந்த ஆப்பிளை பார்த்து நாங்கள் இப்போ அடுத்த பக்கத்துக்கு வந்திருக்கிறோம்னா வந்து நல்ல பச்சை கலரில் இருக்கிற ஆப்பிள் பாருங்கோ, நல்ல பச்சையாக இருக்குது. தெரியுதா? என்ன பாருங்க, தெரியுது ஏன்னா 2 தனியாக ஆப்பிள் பச்சை கலர் இல்லையா? சரியோ, அப்படியே சுற்றி கொண்டு வரும். இங்கே வந்து இப்போ திறந்துருக்கிற டைம் வந்து பின்னேரம் வந்து 2 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். காலையில் என்ன மாதிரி டைம்ன்று இருக்காங்க, முன்னுக்கு போய் பார்த்துட்டு சொல்லுவோம். சரியோ, வந்து அட்ரஸ் கேட்பீங்கள், டெலிஃபோன் நம்பர் கேட்பீங்கள், எந்த நாள் திறக்கிறது, எத்தனை மணிக்கு போட்டுறேன்லாம் கேட்குறது. வழியாக போட்டிருக்கு வந்து 7 நாளும் காலையில் 9 மணியிலேருந்து 7 மணி வரை. லந்தியில் வந்து 2 மணியோட க்ளோஸ். அப்புறம் என்னென்ன பழங்கள் என்னென்ன விலை விற்கிறோம்ன்றதை இதில் போட்டிருக்கணும் பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்தின் அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஒருவேளை பிரச்சனையாக இருந்தாலோ கொண்டாலோ நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கோ தொடர்பு கேட்கலாம். இல்லை இந்த வெப்சைட் ஆகிட்டா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்கும் போகலாம். சரியோ? அப்புறம் உள்ளே கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு தடை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோளம் நட்டுருக்கணும். இப்போ தான் சின்ன கண்டாடக்கு இப்படியும் காய்ச்சி வர ரொம்ப நாள் செல்லும். இங்கால அடுத்தது தொமத்து இருக்குது. இதில் தொமத்தில் வந்து நிலத்தோட படர்ந்துருக்கிற தொமத்தாக தான் இது காணப்படுகிறது. நிலத்தோடையே படர்ந்துருக்கு இந்த தொமத்து. அங்கால தொமத்து இருக்குது, அது வந்து கொடி தொமத்து. சரியோ?
இங்கே தொமத்து வந்து நிலத்தோட படுத்து இருக்குது பாருங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் வந்து தொமத்து இருக்குது பின்னுக்கு. ஆனால் கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் கண்டுக்கு தண்ணி விட்டுருக்கணும். ஆனால் ஒரு நல்ல ஒரு முறை செய்திருக்கோம். அதாவது வந்து இந்த நீர் வந்து ஆவியாகாமல் இருக்கிறதுக்காக இந்த கீழே தார் ஒன்று போட்டு தரப்பால் மாதிரி ஒன்று விரித்து போட்டு தான் அதுக்கு மேலே கன்று நட்டுருக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அவ்வளோ நம்ம சொல்ல ஒன்று அவசியம் இல்லை. வந்துட்டோம் தொமத்துக்குள்ளே. என்னென்னு சொல்கிறோம், இன்றைக்கு ஒரு 33 வெயில் அடிக்குது வெளியில். அதெல்லாம் பயங்கர கடுப்பாக இருக்குது. மண்டையில் வேறு தொப்பி இல்லை. பாருங்க தொமத்து இன்னும் பழுக்கையில் உண்டு. ஒட்டு தொமத்தும் இந்த ஏரியாவில் பழுத்த மாதிரி இல்லை. கேமரா திருப்பி போட்டு காட்டுறேன். ஏதாவது தொமத்து பழுத்திருக்கோண்டு பாருங்க. பாருங்க தொமத்து பழுத்திருக்கோண்டு. இந்த ஏரியா ஃபுல்லாக தொமத். சரியோ, இப்போ நாங்கள் அடுத்த பக்கம் போக போகிறது வந்து அங்கால பின்னுக்கு ஃபுல்லாக ஆப்பிள் போட்டிருக்கணும். அடுத்த பக்கம் இங்கால வெங்காயம் போட்டிருக்கணும். வெங்காயத்துக்கு போய் பார்ப்போம். இதில் வந்து இந்த நம்மளோட பெரிய வெங்காயம் நட்டிருக்கணும். பெருசாக முளைக்கல, இங்கே 5 முளைச்சிருக்குது. இன்னும் இதுக்குரிய சீசன் இல்லையேன்னு. சரியா, இன்னொரு 15-20 ஒரு மாதத்துக்கு கிட்ட வேணும் காய் வாரத்துக்கு. 7ஆம் மாதம் முடிவு 8ஆம் மாதம் தொடக்கத்தில் தோட்டத்தை சுற்றி பார்த்தா நல்லா இருக்கும் போல எனக்கு. அதுதான் இங்கே ஒன்றையும் காணல. காரணம் வந்து ஒரு பிரான்சில் ஏற்பட்ட ஒரு காலநிலை மாற்றத்தாலையும் தோட்டங்கள் வந்து சரியாக இந்த வருஷம் வந்து வரையிலே என்று சொன்னாங்க. அதுவும் உண்மைதான். பகுதியை பார்த்தீங்களேன்னு சொன்னால், அதாவது வந்து பழம் வந்து நல்லா காய்ச்சி நல்லா பறிக்கக்கூடிய பழத்துக்கு வந்தபடியாக இந்த பக்கத்தில் மேல் கூரையில் வந்து கலட்டி விட்டுட்டினா, இந்தியாவில பக்கம் வந்து புது கன்றுகள், அதாவது வந்து புதுசாக வந்து புது கன்றுகள் அந்த ஆப்பிள் கன்றுகள் வந்து நடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியாக அன்றைக்கி இந்த சுழற்சி முறையில் ஆப்பிள் பழம் பிடுங்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பயன்பாடு வந்து இந்த சிஸ்டம் ஏற்படுத்தியிருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், சின்ன கண்டு அதுக்கு அடுத்தது இனம் ஒரு அங்காளி பெருசு இங்காளி அப்படின்னு சொல்லி பலவிதமாக வந்து இதை முறைப்படுத்தி இருக்கணும். அப்போ எல்லா இடமும் பிள்ளைகளை காவி கொண்டு தூக்கி கொண்டு திரியலாத காரணத்தால் அதில் நான் வந்து இப்போ உடத்தில் விட்டுட்டு நான் தனியாக கொஞ்சம் தூரம் வந்திருக்கிறேன். இந்தியாவில் என்ன நட்டிருக்கணும், அதில் இந்தியாவில் நிலவரம் என்ன மாதிரி என்று பார்ப்போம் கொண்டு வந்திருக்கிறேன். வெட்ட வழி பக்கத்தில் ரெயினும் போகுது, குடுன்னு சத்தத்தோடு. அங்கே தொமத்து இருக்குது. ஆனால் இதுக்காக போயிடமோன்ட்டு பார்த்துட்டு பார்ப்போம். அங்கே தொங்கல் வரைக்கும் போட்டு வாரேன்னா இதுக்கும் சரிக்கோ. நிலமட்டத்தோடைய தரப்பால் விரிச்சிருக்கக்கூடிய காயலுக்கு எந்த சேதமும் இல்லை. நிலமட்டத்தோடு இருக்கிறபடியா இந்த தொமத்து இந்த என்ன வெயிட் வரும்னு சொல்லுவாங்க, ஒரு 1/2 கிலோ கிட்ட வரும். அடுத்த பெரிய காய் அங்காலையும் தொமத்து சரிதான். மஞ்சள் கலரில் பிடுங்கோ ஏன்னா அது செம்மஞ்சளில் பிடிங்க நல்ல. அதில் என்ன வச்சு சாப்பிடலாம், பழக்கம் இல்லை. ஓகே, அதாவது வந்து ஒரு வழியாக வந்து நாங்கள் இப்போ தொமத் செரிக்கிட்ட வந்துட்டோம். அதுவும் நம்மளோட உயரமாக தான் இருக்குது. ஆனால் காய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே நிலமட்டத்தில் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கு மேலே வரைக்கும். கொடி மேலே பூக்குதுன்னு அந்த கண்டு வந்து சரியாக நூல் கட்டி இருக்கணும்.
மரம் கூட வந்து நசியாமல் இருக்கிறதுக்கு நல்ல கவர் வந்து பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பெல்ட் அடிச்சிருக்கணும். அது நவீன காலத்தில் வந்து இப்படித்தானே தோட்டம் இல்லை இல்லையா? பாருங்கோ தொமத்தை பாருங்கோ. ஒன்று சாப்பிடுவோமா? கழுவாடியும் பரவாயில்ல, அப்படியே துடைப்போம் வேணும். பயங்கர புளி. நல்ல தமிழாக்கள் குரல் இருக்குது. வணக்கம். வணக்கம். என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? இது தோட்டம். கொஞ்சம் மைக்க கிட்ட இங்கே வைங்க, வாரன் நான் கொலை வர மைக்க. சரியா, இப்போ எங்கே வந்திருக்கிறீர்கள்? தோட்டத்தில் வந்து நிற்கிறோம். நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்கள்? எங்கே வந்து நிற்கிறீர்கள்? தோட்டத்தில். வந்த எவ்வளோ நேரம் நீங்கள்? வந்த எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் இருக்குமா? முதலாவது வந்து என்ன சாப்பிட்டு நீங்கள் தோட்டத்துக்கு வந்து? ஆப்பிள். ஆப்பிள் பிரெஞ்சிலேயே சொல்லுங்க, பிரச்சனை இல்லையா? முதலாவது என்ன சாப்பிட்டீங்க? ஆப்பிள். ரெண்டாவது தக்காளி. இது 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 என்ன பழம்? கொஞ்சம் வாங்க. இது பழமோ காய சொல்லுங்க. இது என்ன? இது இது என்ன? இது இது என்னது? வெங்காயம். என்னது? கரிமிளகாய். தமிழில் சொல்லுங்க, கரிமிளகாய். தக்காளியா இது? நம்ம கூட தெரியும், நானே கரிமிளகாய் உண்டு. சரி, அதை கட் பண்ணுங்க, அதை டேஸ்ட் பண்ணுங்க. சரி, அப்போ இது வந்து முதலாவது வந்து நான் பெரிய தக்காளி பார்த்தேன். அப்புறம் சரி பார்த்தேன், சரி தக்காளி, சின்ன தக்காளி வந்து பார்த்தேன். இது வந்து நல்ல நீள தக்காளி. இது வந்து உண்மைக்கு சொல்ல போனால் கரிமிளகாய் மாதிரி இருக்குது. சரியா? உண்மை என்ன? இப்போ வந்து நீங்கள் விடுமுறையில் இருக்கிறீங்களா? என்ன வீட்டில் வந்து ஒரு கஷ்டமான வீட்டில் இருந்தாட்டேன்னு சொன்னேன், சண்டை டிவி பார்க்குறது இல்லையே. அப்போ இன்றைக்கு உங்கள்கிட்ட விடுமுறை பொழுதுபோக்கு நல்லா இருக்கா? யார் யாரெல்லாம் வந்து நீங்கள்? அம்மா. அம்மா. எந்த சித்தி. சித்தி. எந்த தம்பி. தம்பி. தங்கச்சி. தங்கச்சியோ? அதாவது வந்து என்ன தெரியுமா உங்களுக்கு? அதை கேட்போம். என்ன தெரியுமா? எங்கே பார்க்குற நீங்கள் என்ன? டிக்டாக்லையோ? டிக்டாக்ல எந்த வீடியோ பார்த்த நீங்கள் கடைசியாக எந்த வீடியோ பார்த்து நீங்கள்? எந்த வீடியோ கடைசியாக டிக்டாக்ல பார்த்து நீங்கள்? தெரியலையே, ஆனால் வீடியோ பார்ப்பீங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோவில்? உங்களை பார்க்குற அளவுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நல்லா இருக்குது. வேற சாப்பிட்றதெல்லாம் நல்லா இருக்கா? இன்றைக்கு ஒரு சொல்லுங்க, இன்றைக்கு ஒரு புடி. நோ, இங்கே வாங்க, இருங்க நண்பர்களே. சொல்லுங்க, இன்றைக்கு ஒரு புடி. இப்படி கையை காட்டுவோமே. இன்றைக்கு ஒரு புடி. எஸ், ஓகே, கை காட்டுங்க. நன்றி. சொல்லுங்க. பாய். இங்கே பாருடா எங்கள்ட செல்ல குட்டி ஒன்றால. ஹாயம்மா, என்ன செய்றீங்கள்? ஹாய், என்ன செய்றீங்கள்? போர் சாப்பிட்றீங்களா? போர். ஹலோ. சரி, என்ன சந்தோஷம். ரெடி, சொல்லுங்க. Tomate ancienne cornue. வாசிங்க. 3,30 € le kilo. ஓகே. 10 கிலோ எடுத்தா 10 கிலோ எடுத்தா 2.85. 50 கிலோ எடுத்தா 2.40. விலை கூட பொருட்கள் விலையும் குறையும். பாருங்க, தொமாத்தை இது வந்து நீளத்தொம்பத்தானே. நம்ம தான் பார்த்துட்டு போகிறோம். அவன் கை நிறைய பழத்தை பிடி கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது,
பிடுங்கா வழியில் போனால் 3 ரூபா காசு கட்டணுமா சரியோ பூசணிக்காயோ கொர்சத்தை தெரியல பூசணிக்காய் இருக்கணும் ஆமாம் பூசணிக்காயே தான் ஆனால் இங்கே பூத்திருக்கு சிறிது காய்ச்சும் வேறு இருக்குதுக்குள்ளோண்டு பெரிய காய் இல்லை இதுக்குள்ள நான் இப்போ மரம் சின்னன் அடுத்த பக்கம் இது என்ன கொடியாக இருக்குது என்னது ஒரு காயம் காணையில் உள்ள கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போங்க 3 நண்பர்கள் அங்கால ரவுண்ட் அடிச்சு நிற்கணும் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய தோட்டம் இது வந்து 3-4 பகுதிகளாக வந்து பிரித்து விட்டுருக்கிறேன் காரணம் வந்து அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எந்த சீசனில் இதுக்குள்ளே எந்த பழங்கள் எந்த காய்கறிகள் விளையுதோ அதுக்கேற்ற மாதிரி இவைக வந்து அந்தந்த பாதையை வந்து திறந்து விடுறோம் இந்த மாதம் வந்து நாங்கள் இந்த பக்கத்து பாதையால் வந்திருக்கிறோம் மற்ற பக்கத்தால் போனால் இன்னொரு பாதை கிடக்கும் சரி அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர் நல்லா காய்ச்சி இருக்குது ஆனால் பிடுங்குறதுக்கு வந்து அனுமதி கிடையாது காரணம் வந்து காய் வந்து முத்தையில் இன்னும் பாருங்கோ எல்லாம் சின்ன காய் முத்தையில் அப்படி ஒரு வளைவியல் வந்து நீங்கள் அனுமதி இல்லாத பழங்களை பிடுங்கி கொண்டு முன்னுக்கு போனால் அவைகள் வந்து உங்களை வந்து பேசுவினம் இங்கே வாங்க நீங்கள் இங்கே வாங்க என்ன செய்றீங்க மூக்கு நோடக்கூடாது என்ன செய்றீங்க உங்கள் கையில் இருக்கிறதுக்கு என்ன பேர் கையில் இருக்கிற யார் இங்கே கையில் இருக்கிற என்ன பேர் குப்பையா இவ யார் உங்களுக்கு ஃப்ரெண்டா நித்ரோலேக்கெல்லாம் இவையிலையும் பக்கத்தில் வச்சுக்கிறேன் கண்ணாடியை போடுங்க கண்ணாடி யார் பண்ணி தந்தது யார் கண்ணாடி பண்ணி தந்தது தொப்பி சட்டை ஐயோ மணி கொடு இதுக்கெல்லாம் காசு கொடுத்தது யாரு ஐயோ எல்லாம் அம்மா பண்ணி தந்தா காசு கொடுக்குறது யாரு சரி என்ன அடுத்தது நம்மளோட பீட்ரூட் கண்டுகள் நிற்குது தாராளமாக பீட்ரூட் பார்க்குறதுக்கு ஏற்ற தோட்டம்தான் பார்க்கலாம் சாப்பிடலாம் பாய்றீங்க எடுக்கிறேன் ஓடுங்க ஊதுங்க இங்கே இடக்கு ஓடியா ஓடியா ஒதுங்க காணும் சரி ஓகே டன் ரெண்டு வயது முடி அக்கா அடுத்தது அக்கா சரி அம்மா விட அக்கா தம்பி அடுத்த அக்காவா அங்கே போயிடாது இடிப்பா எப்படி போப்புற அது போயிடாது பூட்டு ரெண்டு காலம் எப்படி அங்கே அப்படி தம்பி பிடிச்ச மாதிரி மரியாதை கிளம்பி வச்சுட்டு உருட்டுங்க தூக்கி உருட்டுங்க பிம் அக்கா உருட்டுறா அக்கா கட்டிக்காரு அக்கா எங்கே போறீங்க தோட்டத்தை போறீங்களே அக்கா கட்டிக்காரு காணும் நாங்கள் உள்ள நுழையும் பொழுது வந்து இந்த மேப்பை கவனிக்கையில் ஒருவேளை நீங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கலாம் இதில் போட்டிருக்க நம்ம வந்து ஃபெர்மே 19 ஆக்சண்டும் அதே நேரம் குப்பை கொஞ்சம் போட வேணாம் வேண்டும் இதில் பாருங்க
கார் பார்க்கிங்களால் ஓந்துரை பண்ணுறோம். ஓந்துரை பண்ணின உடனே எந்தெந்த பக்கம் என்னென்ன பயிர்களை வந்து வேல் வந்து இதில் நட்டிருக்கணும் வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் கஷ்டப்படாமல் வரலாம். சலாட்டு இது சலாட் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தோட்டத்தில் இருந்து பெறப்படுகிற பொருட்களை வந்து இங்கே வச்சுருக்கீங்கன்னா ஆளை விழுங்குற அளவுக்கு மரக்கறிகள் இருக்குது. முதலாவது வந்து இதில் கோர்சத்து இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து குறைஞ்சது 3 அல்லது 4 கிலோவுக்கு மேலே வரும். உருளைக்கிழங்கு, அடுத்தது உருளைக்கிழங்கு, அடுத்தது சரியோ உள்ளே போவோம். உருளைக்கிழங்கு மண்ணோட இருக்குது. 2 ரூபா 50 சம். ரெண்டும் இருக்குது. ஒருக்கா சுற்றி பார்க்க பால்கள் எல்லாம் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தொமத்துகள் இருக்குது. பழங்கள் இருக்குது. அதாவது பழங்களில் செய்யப்பட்ட ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் இருக்குது. நேச்சுரல் பால், கிழக்கும் பால் இருக்குது. ஜூஸுகள் தண்ணிகள் எல்லாம் நீங்கள் என்ன தேவைக்கும் பண்ணிக்கொள்ளலாம். அரிக்குவேர் பீட்ரூட் நட்டுருக்கினா முன்னாடி காயெல்லாம் வந்து பெருசாக விரையில. அதுக்கிடையிலே நம்முடைய ஆக்கள் என்னைகிறது இதுக்கு முழுக்கா பிடுங்கி பார்ப்போம்னு பார்த்துருக்காங்க. இந்த தயசில் இருக்குது. அதனால் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் உண்டு என்னைகிறது என்ன. ஆனால் கண்டுகள் வந்து பெருசாக வளர்ந்துருக்கு. ஆனால் வீட்டு விட்டு உள்ள காய் சின்னன்னா தான் கிடக்குது. அடுத்த பகுதி வந்து அடுத்த பகுதி நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். சோழன் போட்டிருக்கணும். சோழன் பூத்து இருக்குது. இன்னும் வந்து பொத்தி வரையில் சோழன் பொத்தி வந்திருக்கான சின்ன சின்ன பொத்தி தான். அவ்வளோ பெருசாக முத்தையில் போன வருஷமெல்லாம் நல்லா உரி எடுத்து போடுறாங்க. சோழன் முத்து கடித்து சாப்பிட்றாங்க. ஆப்பிள் பழம் கடித்து சாப்பிட்டு நாங்கள் இப்படி எடுத்து போட்டுனாங்க. இதெல்லாம் சோழன் எல்லாம் முத்தையில் எல்லாம் சின்ன சின்ன கண்டுகள். பாருங்க கொர்சத்காய் எந்தளவு பெருசண்டு. நிறைய கொர்சத் வந்து இங்கே மரத்தோடைய இருக்குது. சில பேர் பிடுங்கி வச்சுட்டு போயிட்டினோம் ஆசைக்கு. 1 ரூபா 1 கிலோ கொர்சத் வந்து 1 ரூபா 1 யூரோ 95 சென்டியம். இப்போ நாம் கோர்சத்துலேயும் கொஞ்சத்தை பிடுங்கிட்டு போகலாம். அப்போ அளவா சின்ன கொண்டு போகிறேன். ரெண்டு காய் பிடிங்கியாச்சு. 2 காணும் சரியோ. தோட்டத்துக்கு வந்தாச்சு. 2 காய் கொர்சத் பிடிங்கியாச்சு. காலநிலை வந்து நீங்கள் வரும்பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 23 தொடக்கம் 25க்குள்ளே இருந்தால் தோட்டத்துக்கு வர்றது பிரயோசனம். அது கூட இருந்துச்சுன்னா அது என்ன தோட்டம் வந்து கடும் ஒரு வெயில் பிரதேசம் என்ன வெட்ட வழிங்க மரம் கொள்ளும் கிடையாது. ஆகவே வந்து கொஞ்சம் அதிக வெப்பநிலையை சந்திக்க நேடும். குறிப்பாக வந்து நீங்கள் சின்ன பிள்ளைகளோடு வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அவ்வளோதான் வெயிலால் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதில் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன. ஓகே, தற்போது நான் வந்திருக்கிற பகுதி வந்து இப்போ நீங்கள் காட்டு மாதா கோயிலுக்கு போய்க்க வளமையாக தோட்டத்துக்குள்ளே நுழைவீங்க தானே. ஒரு சுற்றுவட்ட பாதை வந்தோன்னு ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழைவீங்க.
அது முதலாவது சுற்றுப்பாதை. இது வந்து ரெண்டாவது சுற்றுப்பாதையில் வந்து இந்த அத்ரஸ் இந்த இடம் காணப்படுகிறது. அது நீங்கள் ரெண்டாவது சுற்றுப்பாதையில் வரும்பொழுது இந்த இடத்தை வந்து நீங்கள் மிகவும் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். முடிஞ்சால் கூகுளில் சர்ச் பண்ணி கூகுள் முகவரியோடு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் வந்து மூங்கில் இருக்குது. இந்த மூங்கில் வந்து என்னென்னு சொல்கிறது, கொடி மூங்கில். நம்ம ஒரு பெரிய மரம் மாதிரி இல்லை, இது வந்து சின்ன சின்ன சிறு சிறு மூங்கில் மரம். அதிகம் எல்லாரும் எதிர்பார்க்குற இடம் இந்த இடத்த தான். ஸ்ட்ராபெரி அல்லது ஃப்ரைஸ் அப்படி என்கின்றது இடம். உள்ளே போயிட்டு பழங்களை நாங்களும் சாப்பிடுவோம். நம்மளோட பிள்ளைகள் உள்ள இறங்கிட்டேன் இந்த தோட்டத்துக்கு. நான் தான் அங்கே இங்கே சுற்றி அடித்து கொண்டு வாரேன். போய் என்ன செய்யணும்னு கேட்போமா. இங்கே ஒரு ஆள் வாரா, என்னென்னு கேட்போம். மூசு சவா, இப்போ எங்கே நிற்கிறீங்க நீங்கள்? என்ன சாப்பிட்றீங்க நீங்கள்? காடும் தெரியலை உங்களை. பார்த்தீங்களா, அப்பா மாதிரி வாழ்ந்துட்டா. ஃபுல்லாக கொண்டு வந்து முன்னுக்கு பழத்தை காட்டுறேன். என்ன பேர்? பேஸ். ஐயோ நீங்கள் வாங்க. என்ன பேர் வந்து காட்டுங்க. என்ன பேர்? பேஸ். எத்தனை சாப்பிட்டுட்டீங்க? ஆ உண்டு. நீங்கள் எத்தனை சாப்பிட்டுட்டீங்க? நீங்கள் எத்தனை சாப்பிட்றீங்க? 2. இதை பிடிங்க வச்சுக்கிறீங்களா? இதுக்கு பிடிங்க வச்சுக்கிறீங்களோ? இங்கே கண்ணாக்க பிடிங்க வச்சுக்கிறீங்க. என்ன? அது அது தண்ணி. ஓகே சரி, நாங்கள் முருகா சுற்றி பார்ப்போம். இந்த பக்கத்தால் போவோம். என்ன ஏ தெரியுது. வந்து முக்கிய இதில் கவனத்தில் உள்ளோணும். நாங்கள் வெயில் அண்டுட்டு நார்மலாக வந்த நாங்கள் காய்ச்சட்டியோட, ஏன்னா பயங்கர வெயில் அடித்தது, அதில் காய்ச்சட்டியோடு வந்தேன் நான். இதில் ஒரு பழம் ஒன்று பழத்திற்கு பாருங்க, நல்ல பெரிய பழம் உண்டு. அப்போ நல்ல இதில் வந்து காய்ச்சட்டியோடு வந்தேன் நான். முக்கியமாக என்னத்துக்கு நான் இது சொல்கிறேன்னு சொன்னால், சில காலில் சுனைக்கக்கூடிய மரங்கள் இருக்குது. இதில் பட்டிச்சேன்னு சொன்னால் அவ்வளவும் கட்டிக்கும், கால் பயங்கரமாக கட்டிக்குது. அதனால நான் உங்களுக்கு சொன்னேன். பாவம் நான் பிடுங்கினேன் ஸ்ட்ராபெரி. தாராளமாக சாப்பிடுங்க. கீழே போட எங்கே சாப்பிட்டு கடிச்சு இதான் அந்த மரம். இங்கே பாருங்க, மரத்தை காட்டுறேன். இங்கே காஞ்சோண்டி மரம். இங்கேயுமே காஞ்சோண்டி, இங்கேயுமே இருக்கேன் ஃப்ரான்ஸ்லையும். இது ஒரு இனம் கடுமையாக சுனைக்கும். அப்புறம் இது ஒரு இனம் சுனை குறைவு, ஆனால் இது கவனம். இந்த இது வந்து காஞ்சோண்டி குறிக்காது. இங்கே எனக்கு அடித்து போட்டுது, அதான் சொல்கிறேன். கவனம். நாங்கள் வந்து தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டோம். ஒரு நாள் பொழுது வந்து எங்களுக்கு போயிட்டுது சந்தோஷமாக. இங்கே வாங்க இன்றைக்கு இங்கே வந்தனாங்களோ. எப்படி நல்லம்மா? நல்லம்மா. எப்போ இங்கே வருவோம் மறுபடி? எப்போ வருவோம்? புறையை சாப்பிட்டுட்டு புறம் இன்னொரு நாளைக்கு வருவோம். என்ன? ஓகே டாட்டா, பாய் சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஓவா. ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன், நல்ல ஒரு வீடியோவோட. சரி, ஓகே, நன்றி. உள்ள வந்தலுகள் எல்லாம் முடிஞ்சுது. தரணியா பழமெல்லாம் வேண்டியாச்சு, சாப்பிட்டாச்சு. இனி உள்ளே போய்
உள்ளே இருக்கிறதில் வந்து நாங்கள் காசை கட்டி போட்டு இந்த பக்கத்தால் வந்து காசு கொடுத்து போட்டு தான் பிறகு வெளியில் போய் தான் உங்களுக்கு தேவையாண்டா அடுத்த பக்கத்தால் உங்களுக்கு எதுவும் பொருட்கள் வேணுமென்னு சொன்னால் உள்ளே போய் வேண்டலாம். சரியோ? ஓகே, போங்க போங்க போங்க. கமராக்கில் நிற்கிப்பீங்க, அதான் சொன்னேன் போக சொல்லி. இதான் வந்து கேஸ் சாமானை கொடுத்து காசை கொண்ட போகிறோம். ஓகே, இதான் வந்து நீங்கள் பொருட்களை வந்து பெற்றுக்கொண்ட பின்னர் இங்கே வந்து காசை கொடுத்து போட்டு நீங்கள் சாமானும் எடுத்துகிட்டு போகலாம். அதே நேரம் புதுசாக தேவையான பொருட்களை வந்து மேலதிகமாக இந்த கதவால் வந்து வெளியேறின பின்னர் மறுபடியும் நீங்கள் அந்த கதவால் போகணும். பாருங்கள், இதுதான் கடையின் இடம். சொல்ல மாட்டேன் சார். Le marché de la cueillette. ஓகே, விளங்கிட்டதில்ல? ஓகே, நன்றி. 7 மணியோட மார்சையை பூட்டி போடுவீங்கன்னா அதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஏதாவது பொருட்கள் ஏதாவது வேணுமென்னா வந்து வேண்டுறோன்னா வண்டி கொண்டு போகலாம். சரியோ? வந்து அட்ரஸ் கேட்பீங்கள், டெலிஃபோன் நம்பர் கேட்பீங்கள், எந்த நாள் திறக்கிறது, எத்தனை மணிக்கு போட்டுறேன்லாம் கேட்குறது. வழியாக போட்டிருக்கு வந்து 7 நாளும் காலையில் 9 மணியிலேருந்து 7 மணி வரை. லந்தியில் வந்து 2 மணியோட க்ளோஸ். அப்புறம் என்னென்ன பழங்கள் என்னென்ன விலை விற்கணுமன்றதை இதில் போட்டிருக்கணும் பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்தின் அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஒருவேளை பிரச்சனையாக இருந்தாலோ கொண்டாலோ நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கோ தொடர்பு கேட்கலாம். இல்லை இந்த வெப்சைட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்கும் போகலாம். சரியோ? அப்புறம் உள்ளே கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு தடை